வணக்கம் மக்களே, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று 13/2/2026 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 6:40 7:15 எடுத்தோம். இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பெரிய அளவுக்கு பக்தர்கள் கூட்டம்னு சொல்ல முடியாது. நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் பொது தரிசன வரிசையிலலாம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள சாமி கும்பிட்டுலாம். அந்த அளவுக்கு தான் பொது தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க. மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் காலையில் நம்ம வீடியோ எடுக்கும்போது இவ்வளோ பேர் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது அதிகபட்சமாக இன்னைக்கு மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரத்துலலாம் பார்த்துடலாம். ஒருவேளை இந்த அபிஷேகம் போடுற டைம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் ஏறினாலும் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துடலாம். ₹100 கட்டண தரிசன வரிசையில் வளாகம் ஃபுல் ஆகிற அளவுக்கு இன்னும் பக்தர்கள் கூட்டம் வரல. ₹100 கட்டண தரிசன வரிசையும் இன்னைக்கு பொது தரிசன வரிசை மாதிரி தான். ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துடலாம். அதே மாதிரி நாளிக்கிணறுல தான் இந்த தரிசன வரிசையில் இருக்கிறத விட பக்தர்கள் கூட்டம் நாளிக்கிணறுல தான் குளிக்க அதிகமாக இருக்காங்க. அன்னதான வரிசையில் பக்தர்கள் கூட்டமே இல்லை. வர்றவங்க டைரக்டா உள்ள போயிட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு அன்னதான வரிசையில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதாவது கோவில்ல பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தா அன்னதான வரிசையில் அதற்கேற்ற மாதிரி பக்தர்கள் கூட்டம் இருப்பாங்க. கோவிலே இன்னைக்கு பெரிய அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இல்லைங்கிறதுனால அன்னதான வரிசையிலையும் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு மதியத்துக்கு அப்புறம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு திருச்செந்தூர் மற்றும் திருச்செந்தூரை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து யாராவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமா வரலாம். நீங்க மதியத்துக்கு மேலெல்லாம் பக்தர்கள் கூட்டமே இருக்காது, ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நீங்க இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு சாமி தரிசனம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வீடியோ பார்க்க வாய்ப்பு இருந்ததுன்னா இன்னைக்கு நீங்க எப்போ சாமி பார்க்க உள்ள போனீங்க, எவ்வளவு நேரத்தில் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருங்க மக்களே. கடந்த சில தினங்களாகவே நம்மளால தொடர்ந்து சேனல்ல வீடியோ அப்டேட் பண்ண முடியல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை 2 நாள், இல்லை 3 நாள் லீவ் விட்டு தான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதற்கு காரணம் என்னன்னு நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணியிருந்தேன். என்னுடைய சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் வச்சிருக்கு ஏப்ரல்ல. நாள் நெருங்க நமக்கு மேரேஜ் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வெளியூருக்கெல்லாம் போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. அதனால நமக்கு வந்து கண்டினியூஸாக வீடியோ ஒர்க்கை பண்ண முடியல. ஸோ இந்த மேரேஜ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. நான் பத்திரிகையெல்லாம் கம்ப்ளீட்டாக அடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் எல்லாரும் இன்வைட் பண்ணுவேன். மறக்காமல் வந்துருங்க மேரேஜுக்கு. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நீங்கள் எல்லாரும் இந்த அகிலனை எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. பட் உங்கள் எல்லாரையும் நான் என்னுடைய உறவுகளாக தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவேன். மறக்காமல் வந்துருங்க மக்களை. தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம திருச்செந்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினமும் தகவலுடன் என்று மண்புடன் நம்ம திருச்செந்தூரிலிருந்து நான் உங்கள் அகிலன்.